ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொல்காப்பியம் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ தான், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் 100 கொஷினுக்கு இருக்கிற ஆன்சர்ஸை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, டெஸ்ட் 1ல் தமிழில் என்னென்ன போர்ஷன்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள். சரிங்களா? இது 3 தான் டெஸ்ட் 1க்கான தமிழுக்கான போர்ஷன். இதில் இருந்து தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடு. இதில் கூற்று 1, தான் என்பது ஒருமையை குறிக்கும். ஓகே. அடுத்தது, தாம் என்பது பன்மையை குறிக்கும். அடுத்தது, இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் அப்படின்றது ஒருமையை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பான்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். தான், அவள் தான், அவன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒருமைக்கு தான் தான் வரும். சரிங்களா? அப்போ தான் அப்படின்றது கரெக்டு. தான் என்பது ஒருமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கரெக்டு. அப்போ கூற்று 1 சரி. சரி, அடுத்தது, தாம் என்பது பன்மையை குறிக்கும். தாம் அப்படின்றது பன்மையை குறிக்கும். அவர்கள் தாம், இவர்கள் தாம் அப்படின்னு வந்து தாம்னு சொல்லுவாங்க. அப்போ அது பன்மையை தான் வந்து குறிக்குது. சரிங்களா? அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்தது, இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? தான் எங்கே வரும், தாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதுவும் கரெக்டு தான். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும், இதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2 மற்றும் 3 மூன்றுமே வந்து சரிதான். அப்போ அனைத்தும் சரி, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சரிங்க, அடுத்த கொஷின். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு, பெண்கள் எல்லாம் அப்படின்னா பிரித்து எழுதுனா பெண்கள் கூட்டல் எல்லாம், இது சரி. அடுத்தது, மேற்றிசைனா மேற்கு திசையை தான் வந்து மேற்றிசை அப்படின்னு வந்து சேர்த்து எழுதும்போது மேற்றிசை அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்தது, வெற்பென்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வெற்பென்று அப்படின்றத எப்படி பிரிப்பாங்கன்னா, வெற்பு கூட்டல் என்று அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? வெற்பு கூட்டல் என்று. அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? அப்போ இது தவறானது. அடுத்தது, என்று உரைக்கும் பிரித்து எழுதுனா என்று கூட்டல் உரைக்கும். அப்போ இதுவும் வந்து சரிதான். சரிங்க, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. வெற்பென்று பிரிச்சா வெற்பு கூட்டல் என்று அப்படின்னு வந்து பிரியும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறான இணை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? சரி, அடுத்தது, தேர்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கூற்று, தலைவர் தனது கையால் பரிசுகளை வழங்கினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒருமையை குறிக்கும் போது தனது தான் வரணும். ஆனால் இங்கே வந்துட்டு தலைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தலைவர் அப்படின்னா ஒரு மரியாதை, அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு மரியாதைக்குரிய ஒரு இதை சொல்லும்போது நம்ம வந்து தமது அப்படின்னு வந்து குறிக்கணும். அப்போ தலைவர் தமது கையால் பரிசுகளை வழங்கினார் அப்படின்னு வந்து வரணும். சரிங்களா? ஆனால் ஒருமைக்கு தனது தான் வரணும். இப்போ இங்கே மாணவன் தனது கையால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்றது சரியானது. சரிங்களா? அப்போ இது சரி. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வரணும்? தமது அப்படின்னு வந்திருந்தா சரியானது. ஆனால் தனதுன்னு வந்திருக்கனால இது வந்து தவறானது. சரிங்களா? சரி, இப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். கூற்று 1 மட்டும் தவறு. ஆமாம், கூற்று 1 தவறு தான். அடுத்தது, கூற்று 2 மட்டும் தவறு, இது கிடையாது. அடுத்த கூற்று 1 மற்றும் 2 தவறு. கூற்று 2 வந்து இங்கே சரிதான். அப்போ இதுவும் வந்து வராது. கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கூற்று 1 தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சரிங்களா? கூற்று 1 மட்டும் தவறு. கூற்று 1ல் என்ன தவறாக இருக்கு? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு வந்து வந்திருக்கணும். சரிங்களா? இது புரியுதுங்களா? சரிங்க, அடுத்தது, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர்
கேட்டது என்ன வினா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு இங்கு நகர பேருந்து நிற்குமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு இங்கே நிற்குமா நிற்காதான்னு வந்து தெரியாது. அவருக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரியாததான் அவர் வந்து கேட்குறாரு. அவருக்கு தெரியாததை கேட்குறாரு. அப்போ அது வந்து அறியா வினா. அவருக்கு தெரியாததை கேட்குறாரு. அதனால அதுக்கு பேர் வந்து அறியா வினா. சரிங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறாங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுவோம். கையை இந்த சுட்டு விரல் வச்சு சுட்டி காட்டுவோம். அங்கே நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? என்று மற்றொருவர் கூறியது அப்படின்றது சுட்டு விடை. சரி, நகர பேருந்து நிற்குமா அப்படின்றது அவருக்கு தெரியாம கேட்குறாரு. அதனால அது வந்து அறியா வினா. அடுத்தது அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அங்கே நிற்கும் அப்படின்னா வந்துட்டு சுட்டி சொல்றாங்க. அங்க நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அது வந்து சுட்டு விடை. சரிங்களா? இப்போ வினாவில் வந்துட்டு ஒரு 6 வகையான வினா இருக்கும். விடையில் ஒரு 8 வகையான விடை இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா அப்படின்னு ஒரு 6 வகை வந்து மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி விடையில் வந்து சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, அதுக்கப்புறம் வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல் அப்படின்ற மாதிரி ஒரு 8 வகை விடை வந்து வரும். சரிங்களா? அதை அந்த 6 வகை வினாவையும் 8 வகை விடையையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான வினா வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட், பாண்டியன் நல்லவன். அப்போ அதுக்கு கொஷின் என்ன வருது? பாண்டியன் நல்லவனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நல்லவனா அப்படின்னு கேட்குறது என்னது? கொஷின் தான். சரி. அடுத்தது அப்துல் வீட்டுக்கு வந்து விட்டார். இதை எப்படி கொஷினாக மாற்றலாம்? அப்துல் வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, இதுவும் கொஷின் தான். கரெக்டு. அடுத்தது கடல் பெரியது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எது பெரியது? அப்போ கடல் பெரியது. அப்போ இங்கே 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். சரிங்களா? எப்போதுமே ஒரு வாக்கியத்தை வினாவாக மாற்றும் போது நம்ம பயனிலையில் தான் வந்துட்டு அந்த வினா எழுத்தை சேர்த்து வந்து வினாவாக வந்து மாற்றுவோம். இங்கேயும் வந்து நல்லவன் அப்படின்றதுல தான் வந்துட்டு நல்லவனா அப்படின்னு வந்துட்டு ஆ அப்படின்ற எழுத்தை சேர்த்து வினாவாக வந்து வினா வாக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுவும் சரிதான். இப்போ இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இது 3மே வந்து வினா வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டு தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆன்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வினாவை பொறுத்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3மே வந்து சரியானது தான். சரிங்களா? ஆனால் ஆன்சரில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீழே வந்துட்டு பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. அடுத்தது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அப்போ வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பொருள். சரி. அடுத்தது சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்டு தான். இப்போ சொல்லின் முதலில் எந்தெந்த வினா எழுத்துக்கள்லாம் வரும்? ஏ, யா, எது, யார் அப்படின்லாம் வர்றது சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சொல்லின் இறுதியில் வர்றது என்னது? ஆ, அதுக்கப்புறம் வந்து ஓ. இது ரெண்டும் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சரிங்களா? இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பின்னாடி வருது, நம்ம வந்து பார்க்கலாம். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். இதுவும் சரி. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். இதுவும் சரி. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். இதுவும் வந்து சரி. அப்போ என்ன ஆன்சரு? அனைத்தும் சரி. அப்போ 3 கூற்றுமே வந்து சரி. அப்போ அனைத்தும் சரி தான் வந்து ஆப்ஷன். கரெக்ட் ஆன்சர். சரிங்க. அடுத்தது 7th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், மாடு பயிரை மேய்ந்தன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மாடு பயிரை மேய்ந்தன. இங்கே மாடு அப்படின்றது என்னதுங்க? ஒருமை. சரிங்களா? மேய்ந்தன அப்படின்றது வந்து பன்மை. அப்போ இது வந்து ஒருமையில் இருக்கு. மாடு அப்படின்றது வந்து ஒருமையில் இருக்கு. மேய்ந்தன அப்படின்றது வந்து பன்மையில் இருக்கு. சரிங்களா? அப்போ இது சரியான கூற்றா? இல்லை, பிழையான கூற்று. அப்போ இங்கே ஒருமை வந்துச்சுன்னா அதோட பயனிலையும் என்ன வரணும்? ஒருமையாக தான் வந்து வரணும். சரிங்களா? அல்லது பன்மை வந்துச்சுன்னா அதோட பயனிலையும் பன்மையாக தான் வந்து வரணும். சரிங்களா? சரி. அப்போ இது தப்பு. அடுத்தது மாடுகள் பயிரை மேய்ந்தது. மாடுகள் அப்படின்றது பன்மையா? ஓகே. மேய்ந்தது அப்படின்றது ஒருமை. அப்போ இதுவும் தப்பு. இங்கே பன்மை வந்திருக்கு, இங்கே ஒருமை வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு.
அடுத்தது மாடுகள் பயிரை மேய்ந்தன, இங்க பன்மை வந்திருக்கு. மேய்ந்தன அப்படின்றதும் வந்து பன்மை. அப்ப மாடுகள் பயிரை மேய்ந்தன, இது சரியானது. சரிங்களா? அப்ப இதுதான் சரி. அடுத்தது மாடு மேய்ந்தன பயிரை, அப்ப இங்கேயும் ஒருமை வந்திருக்கு. மேய்ந்தன அப்படின்றது வந்து பன்மை வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து தப்பு தான். சரிங்களா? அப்ப எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி, மாடுகள் பயிரை மேய்ந்தன, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்க. அடுத்தது 8th கொஸ்டின். முன்னாடியே வந்து பார்த்தோம், சொல்லின் முதலில் வந்து சில வினா எழுத்துக்கள் வரும், சொல்லின் இறுதியில் சில வினா எழுத்துக்கள் வரும், அதுக்கப்புறம் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வந்து வினா எழுத்துக்கள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். சரிங்களா? இப்போ சொல்லின் முதலில் வருபவை எது? ஏ, யா. அதே மாதிரி எங்கு சென்றாய், யாருக்கு கொடுத்தாய் அப்படின்ற மாதிரி ஏவும் யாவும் ஏது வருது? சொல்லின் முதல்ல தான் வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த வினா எழுத்தோ அல்லது அந்த வினா சொல்லோ தான் ஃபர்ஸ்ட் வந்து வரும், ஏவோ இல்லை யாவோ வந்துச்சுன்னா. சரிங்களா? சரி. அடுத்தது சொல்லின் இறுதியில் வருபவை ஆ, ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அவனோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அவனா அப்படின்ற போது அவனா அப்படின்ற போது என்ன வருது? இங்க வந்து ஆ வந்து சொல்லின் இறுதியில் வருது. சரி. அடுத்த அவனோ அப்படின்னு வந்து சொல்றாங்க, அவனோ அப்படின்னு சொல்லும் போது இங்க ஓ அப்படின்றது சொல்லின் இறுதியில் வருது. சரியா? அப்ப இதுவுமே வந்து சரிதான். மொழியின் இறுதியில் வருபவை ஆவும் ஓவும். சரி. அடுத்த மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படின்றது ஏ அப்படின்ற எழுத்து. ஏ அப்படின்ற எழுத்து சொல்லின் முதல்ல எங்க வரும்? ஏன். ஏன் அப்படின்றது வந்துட்டு சொல்லின் முதல்ல வருதா? ஏன். அதுக்கப்புறம் நீதானே, இங்க வந்து நே அப்படின்றதுல வந்துட்டு ஏ வருது. சரிங்களா? இங்க ஏன்றது இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வருது, இங்க ஏ அப்படின்றது வந்து லாஸ்ட்ல வருது. சரிங்களா? அப்ப சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வந்து வருது ஏ அப்படின்றது. சரிங்களா? அப்ப இது மூணுமே வந்து சரிதான். சொல்லின் முதலில் வருபவை ஏ, யா. சொல்லின் இறுதியில் வருபவை ஆ, அப்புறம் ஓ. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ அப்படின்ற எழுத்து. அப்ப மூன்றுமே சரியானது தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரிங்க. அடுத்தது கூற்று. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? எது, யார், ஏன், இதுல எதை நீக்கணுமா? உள்ள வினா எழுத்துக்களை மட்டும் வந்து நீக்கிறாங்க. இதுல வினா எழுத்து எது? ஏ, யா, ஏ. இது மூணு தான் வந்து வினா எழுத்து. சரிங்க. இப்ப வினா எழுத்தை நீக்கிட்டாங்க. இங்க என்ன இருக்கும்? தூ மட்டும்தான் இருக்கும். இங்க இரு மட்டும்தான் இருக்கும். இங்க இன்னு மட்டும்தான் இருக்கும். இப்ப இது ஒரு எழுத்தும் தனித்தனியா வந்து பொருள் தருமா? தராது. சரிங்களா? அப்ப நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி. அப்ப இந்த வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரிதான். சரிங்களா? சரி. அடுத்தது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? இப்போ வந்துட்டு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து, அதாவது இந்த சொல்லுக்குள்ளேயே இருந்துட்டு வினா பொருளை தருவது தான் வந்து அகவினா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அது வினா எழுத்தை நீக்கிட்டா அதுக்கு வந்து மீதி இருக்கிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, அதுக்கு பேர் தான் அகவினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது புறவினானா என்னன்னு வந்து பார்ப்போம். இப்ப அகவினால அந்த வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, அதே மாதிரி அந்த சொற்கள் அந்த சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே வந்து சரியானதுதான். சரியா? சரி. அப்ப இப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் வந்து சரி. சரிங்களா? அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி. அடுத்தது 10வது கொஸ்டின். இங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின. சரிங்க. முன்னாடி என்ன சொன்னோம்? பன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது ஒருமை வந்துச்சுன்னா தனது அப்படின்னு வரும், பன்மை வந்துச்சுன்னா தமது அப்படின்னு வந்து வரும்னு சொன்னோம். அங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்குற விதமா தமது அப்படின்னு வந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னோம். சரிங்க. இப்ப மாடுகள் அப்படின்றது பன்மை. அப்ப மாடுகள் தமது தலையை ஆட்டின. அப்ப தமது இங்க பன்மை வந்திருக்கு, அப்ப தமது அப்படின்னு வந்திருக்கிறது சரியானது. அடுத்தது கன்று தனது தலையை ஆட்டியது. இங்க வந்து ஒருமை வந்திருக்கு. கன்று அப்படின்றதுனா ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை தான் சொல்றாங்க. அப்ப கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுவும் வந்து சரியானது தான். மாடுகள் அப்படின்றது பன்மை, அதுக்காக தமதுன்னு வந்திருக்கு. கன்று அப்படின்றது ஒருமை, அதுக்காக தனது அப்படின்னு வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்ப ரெண்டுமே வந்து சரிதான். அப்ப என்ன ஆன்சர்? கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஆன்சர். சரி. அடுத்து 11.
11வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான வினா எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வினா எழுத்துக்கள் என்னென்ன சொன்னோம்? ஏவும் யாவும் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது ஆவும் ஓவும் சொல்லின் இறுதியில் வரும். அதுக்கப்புறம் ஏ அப்படின்றது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்போ இந்த 5 தான் வந்து வினா எழுத்துக்கள். இப்போ கீழ்கண்டவற்றில் சரியான வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏவும் யாவும் வினா எழுத்துக்கள் தான், கரெக்டு. ஆவும் ஓவும் வினா எழுத்துக்கள் தான். அடுத்தது ஏ அப்படின்றதும் வினா எழுத்துக்கள் தான். அப்போ சா அதுக்கப்புறம் ஈ அப்படின்றது வினா எழுத்துக்கள் கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே என்னது 1 2 3 தான் வந்து சரி. அப்போ சரியான வினா எழுத்துக்கள் ஆப்ஷன் சியில் இருக்கிற 1 2 3 இதுதான் வந்து சரியானது. சரிங்களா? சரி, அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். மரக்கலங்கள் ஈக்குவல் டு மரம் கூட்டல் களங்கள். ஓகே, நம்ம இங்கே சரியாக தான் வந்து பிரிச்சிருக்காங்க, மரம் கூட்டல் களங்கள். அடுத்த 10 பாட்டு அப்படின்றத பிரித்தா 10 கூட்டல் பாட்டுன்னு வரணும். 10 கூட்டல் பாட்டை சேர்த்து எழுதும்போது தான் 10 பாட்டு அப்படின்னு வந்து இப்போ வரும். 8 10 அப்படின்ற எண்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம படிச்சிருப்போம். வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்களை படிச்சிருந்தா இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பிரித்து எழுதும்போது 10 கூட்டல் பாட்டுன்னு தான் வரணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? இப்போ வந்திருக்கு. அப்போ இது வந்து தப்பு. சரிங்களா? இது தவறு. அடுத்த முல்லைப்பாட்டு. இப்ப இங்க என்ன பிரிச்சு எழுதியிருக்கும் போது முல்லை கூட்டல் பாட்டு அப்படின்னு வந்து பிரிச்சு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்ப அப்ப பிரிச்சு எழுதும்போது என்ன இது கரெக்டா? முல்லை கூட்டல் பாட்டு அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு, இது வந்து சரி. அடுத்தது அம் மாடத்தில் அப்படின்னு வந்து பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அம் கூட்டல் மாடத்தில், அப்ப இதுவும் சரி. அம் கூட்டல் மாடத்தில் தான் அம்மாடத்தில். சரிங்களா? இப்ப நமக்கு என்னென்னலாம் வந்து சரினா 1 3 4 வந்து சரி. சரிங்களா? ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? இந்த ஆப்ஷனும் வந்து தப்பு. 2 3 அப்படின்றது வந்து தப்பு. இங்கே 2 மட்டும்தான் வந்து தவறானது. 1 அதுக்கப்புறம் 3 4 இது 3 தான் வந்து சரி. சரிங்களா? நீங்கள் ஆப்ஷன் இதுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இங்கே எது தப்பு? மரக்கலங்கள், மரம் கூட்டல் களங்கள் சரி. அடுத்தது 10 பாட்டு, 10 கூட்டல் பாட்டுன்னு வந்திருக்கணும். அப்போ இது தப்பு. அடுத்த முல்லைப்பாட்டு அப்படின்றதுக்கு முல்லை கூட்டல் பாட்டு, இது சரி. அம்மாடத்தில் அப்படின்னு பிரித்து எழுதுனா அம் கூட்டல் மாடத்தில் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? அப்போ 1 3 4 தான் வந்து சரி. ஆனால் இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆன்சர் கீழே வந்து அஃபிஷியல் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க 2 and 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து தப்பு. ஆப்ஷன் வந்துட்டு 1 3 4ன்னு இருக்கணும். அதுதான் வந்து சரி. சரிங்களா? இதை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்க, அடுத்தது 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க, இங்க அவனா அப்படின்றதுல ஆவை மட்டும் நீக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும்? அவன் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அப்ப வருவானோ அப்படின்றதுல ஓவை மட்டும் நீக்கினா என்ன வரும்? வருவான் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? இப்ப ஆவையும் ஓவையும் வந்து நீக்கியாச்சு. நீக்கினா என்ன வருது? அவன் வருவான் அப்படின்னு வந்து வருது. அப்ப பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருது. சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? புறவினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அடுத்த காரணம், வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு வந்து சொல்றாங்க. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே வந்து சரியானது. அங்க அகவினா என்ன பார்த்தோம்? சொல்லின் அகத்தே இருந்து பொருள் தரும். ஆனா அந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க வந்துட்டு அந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் புறவினா. அப்ப இங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? சரி, அடுத்தது 14. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். பெருங்கடல் அப்படின்றது என்னன்னு வரணும்? பெருமை கூட்டல் கடல்னு வரும். பெருமை கூட்டல் கடல் அப்படின்ற மாதிரி வந்து வரணும். இப்படி வந்துருந்துச்சுன்னா தான் இது சரி. அடுத்த புலவு திரை, புலவு கூட்டல் திரை, இது கரெக்ட். பெருங்கடல் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்க என்ன வரும்? பெருமை கூட்டல் கடல் தான் வந்து இங்கேயும் வரும். அகநானூறு, அகநானூறுனா என்ன வரும்? அகம் கூட்டல் 400, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு வரலாம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்ற மாதிரி வந்து வரலாம். அல்லது அகம் கூட்டல் 400 அப்படின்ற மாதிரி வந்து வரலாம். சரிங்களா? அகம் கூட்டல் 400 இது ரெண்டுமே வந்து சரியானது தான். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அக கூட்டல் 400 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ இதில் எது தான் வந்து சரி? இந்த புலவுத்திரை அப்படின்றது தான் வந்து சரி. சரிங்களா? புலவுத்திரை அப்படின்றது தான் சரி. புலவுத்திரையை பிரித்தா புலவு கூட்டல் திரை.
அப்போ இங்கே வந்துட்டு பெருமை கடல், பெருமை கூட்டல் கடல்னு சொல்லி இருந்தால் தான் வந்து சரி. அப்போ இதுவும் வந்து தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பு, தேர்ட் ஆப்ஷனும் தப்பு, ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் பி தான் சரி. சரிங்களா? இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது தப்பு. பெருங்கடலை பிரித்தா பெருமை கூட்டல் கடல்னு வரணும். புலவு திரையை பிரித்தா புலவு கூட்டல் திரைன்னு தான் வந்து வரணும். சரிங்களா? சரி. அடுத்தது பெருங்கடலை பிரித்தா முன்னாடியே சொன்னோம் பெருமை கூட்டல் கடல்னு வரும். அகநானூரை பிரித்தா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு வரணும், அல்லது அகம் கூட்டல் 400ன்னு வந்து வரணும். சரிங்களா? சரி. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். கரெக்டு தானே? தான் அவன்தான், தன்னைனா வந்து அவன் ஒருத்தன் தான், தன்னால்னா வந்து என்னால் நான் ஒருத்தன் தான், அடுத்து தனக்குனா எனக்கு. சரிங்களா? அதாவது ஒருமையை குறிக்கிறதுக்கு தான் இந்த தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் வந்து ஒருமையை குறிக்கிறதுக்கு தான் வந்து வரும். ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். சரி. அடுத்தது தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரி. இங்க என்ன வந்திருக்கு? ஒருமை அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்துட்டு தவறான கூற்று. அப்ப என்னது? கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. சரிங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் பொறுத்து பார்த்தா கூற்று 2 மட்டும் தவறு. இதுதான் வந்து சரி. சரிங்களா? இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்னு இருந்துச்சு, கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஒருமைக்கு தனது அப்படின்ற மாதிரி வரும், பன்மைக்கு தமது அப்படின்னு வரும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தாம், தம்மை, தமக்கால், தமக்கு, தமது அதெல்லாம் வந்து பன்மைய தொடர்களில் தான் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? ஆனால் இங்கே ஒருமை தொடர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறான கூற்று. சரிங்க. அடுத்தது பொறுத்துக்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். விடு கூட்டல் கணை, விடு கணை. அப்போ 2. அடுத்து விரி கூட்டல் சுடர், விரி சுடர். அடுத்தது வந்துட்டு 1. அடுத்தது தோய் கூட்டல் தயிர், தோய் தயிர். அடுத்தது 3. அடுத்து பாய் கூட்டல் புளி அப்படின்னா வந்து பாய் புளி. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2, 1, 3, 4 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரியானது. சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்றல்ல அப்படின்னா பிரித்து எழுதுனா என்னது? 1 கூட்டல் அல்ல அப்படின்னு வந்து வரணும். 1 கூட்டல் அல்ல, இது சரி. அடுத்தது 2 அல்ல, 2 கூட்டல் அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் சரி. அடுத்த செங்கனி அப்படின்னு பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் கனி. அங்கே என்ன சொன்னோம்? பெருங்கடலை பிரித்து எழுதுனா பெருமை கூட்டல் கடல்னு வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே செங்கனி அப்படின்னா அதை பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் கனி அப்படின்னு வந்து வரணும். அப்போ இது சரி. அடுத்தது பெருஞ்செல்வம். அப்போ இது பிரித்து எழுதுனா என்னங்க வரணும்? பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு வந்து வரணும். அங்கே என்ன பார்த்தோம்? பெருங்கடலுக்கும் வந்து பெருமை கூட்டல் கடல்னு வரணும். இங்கே பெருஞ்செல்வத்துக்கும் பெருமை கூட்டல் செல்வம்னு வந்து வரணும். அப்போ எது தவறான இணை? ஆப்ஷன் டி தான் வந்து தவறான இணை. இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கறி கூட்டல் குழம்பு, கறி குழம்பு கரெக்ட். அடுத்த பலா கூட்டல் சுளை அப்படின்னா வந்து என்ன வரும்? பலாச்சுளை, பலாச்சுளை. இங்கே வந்துட்டு பலாச்சுளை அப்படின்னு வந்துட்டு வரணும். இதெல்லாம் வந்துட்டு அந்த வல்லினம் மிகும் இடங்களில் வந்து பார்த்தா வந்து தெரியும். சரி. அப்போ இங்கே இச்சு வந்து வரணும், ஆனால் இங்கே வரலை. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து தவறானது. அடுத்தது வழி கூட்டல் தடம் அப்படின்னா வழித்தடம், இதுவும் சரி. அடுத்தது பாட்டு கூட்டல் போட்டி, பாட்டு போட்டி அப்படின்னு வந்து வருது. சரிங்களா? அப்போ இதில் எதுதான் தப்பு? பலா கூட்டல் சுளையை சேர்த்து எழுதுனா பலாச்சுளை அப்படின்னு வந்து வரணும், இச்சு வரணும், ஆனால் இங்கே இச்சு வரலை. அப்போ இதுதான் வந்து தவறான இணை, ஆப்ஷன் பி. சரி. அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ வந்துட்டு ஆழ்வார்கள் டேஷ் பேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆழ்வார்கள் எத்தனைன்னு வரணும்? எத்தனை பேருன்னு தான் வரணும். சரிங்களா? ஆழ்வார்கள் எப்படி பேர், ஆழ்வார்கள் ஏன் பேர், ஆழ்வார்கள் என்ன பேர் அப்படின்னு வந்து வரும். நமக்கே வந்து அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அப்போ ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்றதான் வந்துட்டு இங்கே சரியானது. சரி. அடுத்தது 20வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். பூட்டும் கதவுகள். அப்போ இதை பிரித்து எழுதுனா பூட்டும் கதவுகளை பிரித்து எழுதுனா பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு வந்து வரணும். இது கரெக்டு. அடுத்த தோரண மேடை அப்படின்னா வந்து தோரணம் கூட்டல் மேடை. அப்போ இதுவும் சரி. அடுத்த மதிலோடை, மதில் கூட்டல் ஓடை. ஓகே, இதுவும் சரி. அடுத்த முனையுள்ள அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? முன் உள்ள அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? முனை கூட்டல் உள்ள அப்படின்னு வந்து வரணும். இப்படி வந்துருந்துச்சுன்னா இது வந்து சரி. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? முன் கூட்டல் உள்ள அப்படின்னு வந்திருக்கு. சரி, முன் கூட்டல் உள்ள சேர்த்து எழுதுனா என்ன வரும்? முன்னுள்ள அப்படின்னு வந்து வரும். ஆனால் இங்கே முனையுள்ளவை சேர்த்து எழுதுனா
முனை உள்ளவை பிரித்து எழுதுனா முனை கூட்டல் உள்ள அப்படின்னு வந்து வரணும். அப்போ இதுதான் வந்து தவறான இணை. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்தது 21வது கொஷின். பொறுத்துக. கற்க குட்டல் கசடர என்ன வரும்? கற்க கசடர 2, வளர்க சிந்தனை இது 1, வாழ்க தமிழ் 3, காண்க படம் 4. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2, 1, 3, 4 ஆப்ஷன் டியில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தாலே அப்படியே வந்துட்டு போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது 22வது கொஷின். அடுத்தது அவை தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அவை பறவைகள். ஓகே, நம்ம வல்லினம் மிகும் இடங்களும் படிக்கணும், மிகா இடங்களும் வந்து படிக்கணும். அதில் அந்த அவை இவை அதுக்கிட்டலாம் வந்துட்டு அவை இவைன்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே அவை பறவைகள், இங்கே வல்லினம் மிகுதா இல்லை, அவை பறவைகள்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்த இவை சட்டைகள் அப்படின்னா இவை சட்டைகள், இங்கேயும் வந்துட்டு வல்லினம் மிகலை. அப்போ இதுவும் சரி. அவை தடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வல்லினம் வந்து மிகக்கூடாது. இங்கே என்ன வந்திருக்கு? அவை தடங்கள் அப்படின்னு இத்து வந்திருக்கு. அப்போ இது தவறானது. சரிங்களா? அடுத்த எவை படங்கள், இங்கே வல்லினம் மிகலை. அப்போ எவை படங்கள்னு தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் நம்ம வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து வரும். சரிங்களா? அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எது தவறான இணை? ஆப்ஷன் சி தான் வந்து தவறான இணை. அவை கூட்டல் தடங்கள்னா அவை தடங்கள் அப்படின்னு தான் வரணும், இத்து வரக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்தது 23. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு வந்து நூலகரிடம் வந்து வினவுதல். சரி, இப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு வந்துட்டு நம்ம லைப்ரரியன்கிட்ட போய் கேட்குறோம். அப்போ நமக்கு என்ன, அந்த புக்கு வந்து வேணும், நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ குழல் வினா, அதை வாங்கிக்கிற மாதிரி நம்ம வந்து போய் கேட்குறோம். அது இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் குழல் வினா. இருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க லைப்ரரியன்கிட்ட. அப்போ அவர் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வர்றது தான் குழல் வினா. ஒன்றை வேண்டி, அதாவது அது இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். குழல் அப்படின்னா வந்து வாங்கிக்கிறது. சரிங்களா? குழல் வினா இதுக்கு பேர் தான். இப்போ கொடை வினானா ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறது. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட 2 பேனா இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொடுக்க போகிறோம். உன்கிட்ட பேனா இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 2 பேனா வச்சுருக்கோம். இன்னொருத்தட்ட போயிட்டு உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னது? நம்ம அதை வந்து இன்னொரு பேனாவை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ அது வந்து கொடை வினா. சரிங்களா? இப்போ கொடை வினாக்கும் குழல் வினாக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தட்ட போயிட்டு நம்ம அதை வாங்குற நோக்கில் கேட்கறதுக்கு குழல் வினா, இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற நோக்கில் கேட்கறதுக்கு அது பேர் வந்து கொடை வினா. சரிங்களா? சரி, அடுத்தது ஏவல் வினானா என்ன? இப்போ ஏவல் வினானா நீ கடைக்கு போறியா அப்படின்னு வந்து கேட்கறது ஏவல் வினா. அப்போனா அவங்கள வந்து கடைக்கு போக சொல்றது, ஒரு வேலையை ஏவுறது, அதான் வந்து ஏவல் வினா. அடுத்த அறிவினானா இப்போ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இதோட பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்கறது. அப்போ அவருக்கு ஏற்கனவே வந்து தெரியும், ஆனால் இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு வந்து கேட்குறாரு. சரிங்களா? அவருக்கு ஏற்கனவே அறிந்த ஒன்றை இந்த பையன்கிட்ட கேட்கறது தான் அறிவினா. இதுவே அறியாவினா முன்னாடி நம்ம பார்த்தோம், இங்கே பஸ் நிற்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். சரிங்களா? அப்போ அது அவருக்கு தெரியல, அதனால அதுக்கு பேர் வந்து அறியாவினா. சரிங்களா? இப்போ இந்த ஒரு வினாக்கும் டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? குழல் வினா. சரிங்களா? சரி, அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலர் மலர்ந்து மனம் பரப்பின அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மனம் பரப்பின அப்படின்னு வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே மலர் அப்படின்னு வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அடுத்தது மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மலர்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க, பரப்பியது அப்படின்றது ஒருமையில் வர மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின, இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை. சரிங்களா? அப்போ இது சரியானது. சரிங்களா? அப்போ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான தொடர், பிழையற்ற தொடர். சரிங்களா? சரி, அடுத்தது 25வது கொஷின். இப்போ நாடு கூட்டல் என்ற அப்படின்னா வந்து இப்போ சேர்த்து எழுதுனா நாடென்ற, நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னா சேர்த்து எழுதுனா என்ன வரும்? நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு வந்து வரும். இங்கே எறிதல் அப்படின்னு வந்து யாவை ஃபஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது வந்து தவறானது. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தா என்ன வருது? கூற்று 1 வந்து சரி, ஆனால் கூற்று 2 வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் தவறு அப்படின்ற மாதிரி வருது. நாடு கூட்டல் என்றனா நாடு என்ற சரி, அப்புறம் நன்றி கூட்டல் அறிதல்னா தான் நன்றி அறிதல். இங்கே வந்து நன்றி கூட்டல் அறிதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறானது. அப்போ கூற்று 2 மட்டும் தவறு. சரிங்களா? சரி, அடுத்தது 26 பொருள் செல்வம். பொருட்செல்வம் அப்படின்றது பிரித்து எழுதுனா என்ன வரும்? பொருள் செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். அப்போ 3
யாதனில் அப்படின்னா வந்து யாது கூட்டல் எனில், யாதனில் அப்படின்னா யாது கூட்டல் எனில், அப்போ 3 2. அடுத்தது பொறாமை இல்லா அப்படின்னா பொறாமை கூட்டல் இல்லா அப்படின்னு வந்து வரணும். அங்கேதான் பொறாமை கூட்டல் இல்லா அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்தது அருட்செல்வம் அப்படின்னா பிரிச்சு எழுதுனா அருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எங்கே வருது? 3 2 1 4 ஆப்ஷன் பியில் வருது. சரி, அடுத்தது அறிவு கூட்டல் உடைமை சேர்த்து எழுதுக அப்படின்னா இது சேர்த்து எழுதுனா என்னங்க வரும்? அறிவுடைமை அப்படின்னு வந்து வரும். அறிவு உடைமை அப்படின்னு வந்து வராது, அறிவுடைமை. இது வந்து திருக்குறளில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த அதிகாரம் அறிவுடைமை அதிகாரமே வந்துட்டு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் அறிவுடைமை அதிகாரம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். இப்போ அறிவு கூட்டல் உடைமையை சேர்த்து எழுதுனா அறிவுடைமை அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த புணர்ச்சி விதிகளில் வந்துட்டு நமக்கு புணர்ச்சி விதிகளில் படித்தா வந்து தெரியும். இது வந்துச்சுன்னா இந்த எழுத்து வந்து மறைஞ்சிரும், இனமிகள் ஈறுகெட்டு வேற ஒரு எழுத்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சேர்த்து எழுதுறதுக்கும் வந்து ஒரு புணர்ச்சி விதி வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த புணர்ச்சி அப்படின்ற டாபிக் வரும்போது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இங்கே அறிவு கூட்டல் உடைமையை சேர்த்து எழுதுனா அறிவுடைமை, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது அமுது என்று, இதை பிரித்து எழுதுனா அமுது கூட்டல் என்று, அப்போ 1 சரி. செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது பொய் அகற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும், இது வந்து சரி. சரிங்களா? அப்போ 1 2 3 4 அப்படியே ஆர்டர் படி இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. சரிங்க. அடுத்தது கைப்பொருள். கைப்பொருளை வந்து பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? கை கூட்டல் பொருள்னு வருங்க. கைம் கூட்டல் பொருள்னு வந்து வராது, கை கூட்டல் பொருள் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? கை கூட்டல் பொருளை சேர்த்து எழுதும்போது தான் கைப்பொருள் அப்படின்ற அந்த வல்லினம் வந்து மிகும். அப்படின்ற வல்லினம் வந்து மிகும். சரிங்களா? அப்போ இதை பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? கை கூட்டல் பொருள்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கைம் கூட்டல் பொருள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அடுத்தது பசி இன்றி, இதை பிரிச்சு எழுதுனா பசி கூட்டல் இன்றி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அப்போ கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இராணுவ வீரர்கள் அப்படின்னு வந்து பன்மையில் வருது, இங்கே ஈந்தார் அப்படின்னு வந்து ஒருமையில் வருது. அப்போ இது தவறானது. அடுத்தது இராணுவ வீரர் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தனர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இராணுவ வீரர் அப்படின்றது ஒருமையில் வருது, ஈந்தனர் அப்படின்றது வந்து பன்மையில் வருது. சரிங்களா? அப்போ இதுவும் தவறானது. அடுத்தது இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன் உயிரை ஈந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து பன்மையில் வருது, இங்கேயும் பன்மையில் வருது. அப்போ இது சரியான வாக்கியம். சரிங்களா? அப்போ பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி தான் வந்து பிழையற்ற தொடர். சரிங்களா? சரி, அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. படிப்பறிவு. படிப்பறிவை பிரித்து எழுதுனா என்னங்க வரும்? படிப்பு கூட்டல் அறிவு தான். இப்போ இது சரியானது தான். நன்றி அறிதல் அப்படின்றத பிரித்து எழுதுனா என்ன வரும்? நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு வந்து வரணும். அப்போ இது வந்து தவறானது. சரிங்களா? அடுத்த பொறையுடைமை அப்படின்னா வந்து பிரித்து எழுதுனா பொறை கூட்டல் உடைமை, இது வந்து சரியானது. அடுத்த பாட்டிசைத்து அப்படின்றத பிரித்து எழுதுனா பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்ற மாதிரி வந்து வரணும். பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? பாட்டு கூட்டல் சைத்து அப்படின்னு வந்து வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து தவறானது. இதில் எது சரி? ஆப்ஷன் ஏவும் அப்புறம் ஆப்ஷன் சியும் வந்து சரி அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியை தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஏவும் வந்து சரியானது தான். படிப்பு அறிவை பிரித்து எழுதுனா படிப்பு கூட்டல் அறிவுன்னு தான் வரும். பொறையுடைமையை பிரித்து எழுதுனா பொறை கூட்டல் உடைமை தான் வந்து வரும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏ மற்றும் சி வந்து சரியானது. சரிங்களா? சரி, அடுத்தது 32 கண் உறங்கு. இதை பிரித்து எழுதுனா கண் உறங்கு. ஓகே. போகி பண்டிகை அப்படியே பிரித்து எழுதுனா போகி கூட்டல் பண்டிகை 1 4. அடுத்தது பொருளுடைமை அப்படின்றத பிரித்து எழுதுனா பொருள் கூட்டல் உடைமை. அப்போ 3. கல் கூட்டல் எடுத்து, கல் எடுத்த பிரித்து எழுதுனா கல் கூட்டல் எடுத்து. அப்போ 2. அப்போ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரி. சரி, அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகில் உண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லவைகளும் கெட்டவைகளும் அப்படின்னு வந்து பன்மையில் வருது, இங்கே உலகில் உண்டு அப்படின்னு வந்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நல்லவைகளும் கெட்டதும் உலகங்களில் உண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஒரே ஒரு உலகம் தான், ஆனால் இங்கே என்ன இருந்திருக்கு? உலகங்களில் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுவும் தவறானது. அடுத்தது நல்லதும் கெட்டவைகளும் உலகத்தில் உண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லதும் கெட்டவைகளும் அப்படின்றது பன்மை, இங்கே உலகத்தில் உண்டு அப்படின்றது ஒருமையில் வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறானது.
அடுத்தது நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகத்தில் உள்ளன. அப்போ இங்கே சரியாக தான் வந்திருக்கு. நல்லவைகளும் கெட்டவைகளும் அப்படின்றது பன்மை, உள்ளன அப்படின்றது வந்து பன்மை. அப்போ இதுதான் வந்து பிழையற்ற தொடர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது பிரித்து எழுதுக. தீந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீந்தேனை பிரித்து எழுதுனா என்ன வரும்னா தீம் கூட்டல் தேன் தான் வந்து வரும். சரிங்களா? இப்போ தீம் கூட்டல் தேன் அப்படின்னு வந்து எழுதுவோம். சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க இம்மு வந்து கெட்டுடும். சரிங்களா? இம்மு கெட்டதுக்கப்புறம் தீ கூட்டல் தேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே தேன் வந்திருக்கா, அப்போ இதுக்கான ஒரு ஒற்றெழுத்து வந்து இங்கே வந்து இத்து அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற விதிப்படி தீந்தேன் அப்படின்னு வந்து மாறும். சரிங்களா? இப்போ தீந்தேனை பிரித்து எழுதுனா என்ன வரும்? தீம் கூட்டல் தேன். சரிங்களா? அப்போ ஆன்சர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். தீம் கூட்டல் தேன் தான் கரெக்டான ஆன்சர். தீந்தேனை பிரித்து எழுதுனா தீம் கூட்டல் தேன். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து புணர்ச்சி விதிகள் படிக்கும்போது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்த விதிப்படி என்னென்ன போகுது, என்னென்ன அடுத்தடுத்து வந்து எழுத்துக்கள் வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதிகள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவன், இங்கே பன்மை வந்திருக்கு, இங்கே ஒருமை வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது தப்பு. பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர்கள், இது சரி. இங்கேயும் பன்மை, இங்கேயும் பன்மை, அப்போ இது சரி. பஞ்ச பாண்டவர் ஐவருமே சிறந்தவன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பஞ்ச பாண்டவர்னாலே என்னது தான்? பன்மை தான். 5 பேரை வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒருமை வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து தப்பு தான். அப்போ எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர்கள். சரிங்களா? சரி. அடுத்தது 36வது கொஸ்டின். வினா வகைகளை கண்டறி. வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ கடைக்கு போறியா அப்படின்னு வந்து கேட்குறது என்னது? நீ கடைக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒரு வேலையை ஏவுறது. சரிங்களா? நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக வேலையை ஏவுறது தான் ஏவல் வினா. அதே மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். வேலையை சொல்றது என்ன வினான்னு சொன்னோம்? ஏவல் வினா. நீ கடைக்கு போறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வினா கேட்குறாங்க, கடைக்கு போறியா அப்படின்னு. எதுக்கு கேட்குறாங்க? அவன் போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கேட்குறாங்க. அப்போ வேலையை சொல்கிறாங்க, வேலையை ஏவுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன? ஏவல் வினா தான் இது சரியான விடை இந்த கொஷினுக்கு. 36க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 37. வந்த கயல்விழி. அப்போ என்னது? 1. தைத்த சட்டை 2. வந்து தந்தான் 3. செய்து பார்த்தான் 4. அப்போ இதெல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்களை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? பெயரச்சம், பெயரச்சத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகுமா மிகாதா, அவை இவை அது இது, இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஒரு டேப்லெட் காலமே வந்து போட்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு. அப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி. அடுத்தது இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. 1 2 3 4 தான் வந்து சரி. அடுத்தது பிரித்து எழுதுக. மணி அரசு. மணி அரசை பிரித்து என்னங்க எழுதுனா என்னங்க வரும்? மணி கூட்டல் அரசு. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆப்ஷன் பி அதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்கே கண்ணகி சிலம்பை உடைத்தாள். கண்ணகி ஒருமை, உடைத்தாலும் வந்து ஒருமை. அப்போ இது சரி. கண்ணகி சிலம்பை உடைத்தார்கள், இங்கே பன்மை, இங்கே ஒருமை வந்திருக்கு. அப்போ இது தப்பு. கண்ணகி சிலம்பை உடைத்தன. இங்கே வந்துட்டு கண்ணகி அப்படின்றது உயர்திணை, உடைத்தன அப்படின்றது வந்து அக்ரிணியை குறிக்கிற மாதிரி வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ இதுவும் தவறானது. அடுத்த கண்ணகி சிலம்பை உடைத்தனர், இங்கே ஒருமை வந்திருக்கு, இங்கே பன்மை வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறானது. அப்போ எது கரெக்டு? கண்ணகி சிலம்பை உடைத்தால் தான் வந்து சரியானது. அடுத்த கணா கூட்டல் கண்கள். காணா கூட்டல் கண்கள், காணா கண்கள். அப்போ இங்கே இதெல்லாம் என்னதுங்க? ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அந்த இதுபடி ஒன்னொன்றுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வந்து வருது. ஓடா கூட்டல் தேர் அப்படின்னா வந்து ஓடா தேர், அதாவது ஓடாத கூட்டல் தேர்னு இருந்திருக்கணும். அப்போ இத்து வந்து கெட்டுருச்சு. சரிங்களா? அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வல்லினம் மிகும் இடங்கள்ல அதுபடி தான் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ காணா கண்கள் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது காணா கண்கள் அப்படின்னு வருது. சரி. அடுத்த கேலா கூட்டல் செவினா கேலா செவி. ஓடா கூட்டல் தேர்னா ஓடா தேர். அடுத்த நாரா கூட்டல் பூனா நாரா பூ. அப்போ
1 2 3 4 ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தது இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று கேட்டது எவ்வகை வினா? நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஸ்டின் பார்த்தோம். இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அவருக்கு தெரியாது, அதை தெரியாததை வந்து கேட்குறாரு, அவர் அறியாததை வந்து கேட்குறாரு. அதனால தான் இதுக்கு பேர் அறியா வினா. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? அறியா வினா. அடுத்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அல்ல அன்று இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அல்ல அப்படின்றது வந்து அஃறிணை பன்மைக்கு வரும். சரிங்களா? அஃறிணை பன்மை, அஃறிணை பன்மைக்கு வந்து வரும். சரிங்களா? அஃறிணை பன்மையில் வந்து அல்ல அப்படின்றது வந்து வரும். இதுவே அன்று அப்படின்னா வந்து அஃறிணை ஒருமைக்கு வந்து வரும். அஃறிணை ஒருமைக்கு தான் வந்து அன்று அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அஃறிணை ஒருமை. சரி, இப்போ அவன் கவிஞன் அல்ல, இது கரெக்டா? அவன் அப்படின்றது ஒரு மனுஷனை சொல்றாங்க. அப்போ அது வந்து உயர்திணை. உயர்திணையில வந்துட்டு அஃறிணைக்கு பன்மைக்கு கொடுக்க வேண்டியதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. அடுத்தது அவன் கவிஞன் அன்று, இங்கே அவன்றது வந்து உயர்திணை, ஆனால் அன்றுன்றது அஃறிணைக்குரியது. சரிங்களா? அப்போ இதுவும் தவறானது. அடுத்தது அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரி. அவன் கவிஞன் அல்லன். அப்போ ஒருத்தனை சொல்லும்போது அல்லன் அப்படின்னு வரும். பன்மையில் சொல்லும்போது அல்லர் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கும் போது அல்லீர் அப்படின்னு வந்து வரும். இந்த அன்று, அல்ல, அல்லன், அல்லீர், அல்லர் இதெல்லாம் வந்துட்டு புக்கில் இருக்குது. நீங்கள் வந்து தெளிவாக அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. எதுக்கு எது வரும் அப்படின்னு வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கவிஞன் அல்ல அவன். இந்த ஃபஸ்ட்டு வாக்கியத்தையே தான் இங்கே வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் எது சரினா, அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு ஒருமையில், அதாவது உயர்திணை ஒருமைக்கு என்ன வரும்? அல்லன் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? நான் அல்லன் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? உயர்திணை ஒருமைக்கு அல்லன் வரும். உயர்திணை ஆண்பால், ஆண்பாலுக்கு வந்து அல்லன் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. நம்ம வினா எழுத்துக்கள் பார்த்தோம். ஏ, யா, ஏ, ஆ, ஓ அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? இங்கே ஊ அப்படின்லாம் வந்திருக்கு. அப்போ இது வினா எழுத்து கிடையாது. இங்கே ஈ வந்திருக்கு, இதுவும் வினா எழுத்து கிடையாது. இங்கே ஆ, இ, ஊலாம் வந்து சுட்டெழுத்துக்களில் வரும், இதுவும் கிடையாது. அப்போ இந்த 3 தான் வந்துட்டு வினா எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது பொறுத்துக. நானிலம் பிரிச்சு எழுதுனா 4 கூட்டல் நிலம் 1. கதிர் சுடர், அதை பிரிச்சு எழுதுனா கதிர் கூட்டல் சுடர். மூச்சு அடக்கிய பிரிச்சு எழுதுனா மூச்சு கூட்டல் அடக்கி. அப்போ 1 3 2 ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? எதிர் கூட்டல் ஒலிக்க அப்படின்றத சேர்த்து எழுதுனா இந்த இரு ஓவும் சேர்ந்து ரோ அப்படின்னு வந்து மாறிடும். எதிர் ஒலிக்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அடுத்தது கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டார் பாரதியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். சரிங்களா? இப்ப யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து வருதா? அப்ப இது சரியான வினா வாக்கியமா தான் இருக்கு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்ப இது சரியானது. அடுத்தது பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பாரதியார் எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்கலாமா? அதுவும் ஒரு கொஷினாக வரும். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி பாராட்டப்பட்டார் அல்லது எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டார் அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? ஆனால் இந்த ஏன் அப்படின்றது இங்கே கொஷினுக்கு வந்து பொருத்தமாக வராது. சரிங்களா? இப்போ பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்பட்டார், பாரதியார் எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வினா வாக்கியம் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து அமைக்கலாம். சரிங்களா? ஆனால் ஏன் அப்படின்றத வச்சு நம்ம வினா வாக்கியம் இந்த சென்டென்ஸுக்கு வந்து அமைக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த பொருந்தாத வினாச்சொல் எது? ஏன் அப்படின்றது தான் வந்து பொருந்தாத வினாச்சொல். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இது 3மே வச்சு நம்ம வந்துட்டு யார், எவ்வாறு, எப்படி, இது 3மே வச்சு இந்த சென்டென்ஸுக்கு வினா ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஏனை வச்சு வினா ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து ஏன் தான். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கடற்கரையில் அலை மோதுகின்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மோதுகின்றது ஒருமை, அலையும் வந்து ஒருமை. அப்போ இது சரி. கடற்கரையில் அலைகள் மோதுகின்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அலைகள் அப்படின்னா வந்து மோதுகின்றன அப்படின்னு வந்து வரணும். ஒருமை இங்கே வந்து பன்மை அப்படின்ற மாதிரி மாறி மாறி கொடுத்துருக்காங்க. மோதுகின்றது ஒருமை, அலைகள் அப்படின்றது பன்மை. அப்போ இது தவறானது. அடுத்தது கடற்கரையில் அலை மோதுகின்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியையும் பாருங்களேன், ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது சரிங்களா, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கடற்கரையில் கடற்கரையில், அலை அலை, மோதுகின்றது மோதுகின்றது. அப்போ இது ரெண்டுமே சரிதான் சரிங்களா. இப்போ இது ரெண்டுமே சரியான விடை தான், அதாவது ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ ஏ அல்லது சி இது ரெண்டுமே இது வரலாம். அடுத்தது 48வது கொஸ்டின், சரியான வினாச்சொல் எது? நெல்லையப்பர் கோவில் என்னங்க வரணும், எங்கு உள்ளது அப்படின்னு தான் வந்து வரணும். எப்படி உள்ளதுன்னா கேட்பாங்க, இல்லை எத்தனை உள்ளதுன்னா கேட்பாங்க, என்ன உள்ளதுன்னா கேட்பாங்க, இல்லை நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, இதுதான் வந்து சரியான விடை. இப்போ 48க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது, தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக. சரிங்களா, இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்ற தொடரை சுட்டுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தாமரை எங்கு சென்றாள் அப்படின்னு வந்து இதுல இருந்து கேட்கலாமா? தாமரை கடை வீதிக்கு சென்றாள், நம்மளே வந்து பதிலும் வந்து சொல்லி பார்க்கலாம். தாமரை எங்கு சென்றாள் அப்படின்னுக்கு இதுலயே வந்து பதில் இருக்கு. அப்ப எங்கு சென்றாள்னா கடை வீதிக்கு சென்றாள், அப்ப இது வந்து சரியானதுதான். அடுத்தது, தாமரையுடன் சென்றது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப தாமரையுடன் சென்றது யார்? தன் தோழியுடன் சென்றாள்னு கொடுத்துருக்காங்களா, தாமரையின் தோழியுடன் வந்து சென்றாள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வந்து சரிதான். தாமரை எப்பொழுது சென்றாள்? மாலையில், மாலையில் அப்படின்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப இதுலயும் வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா. ஆனா தாமரை எப்படி சென்றாள், இங்க அதுக்கான விடையே வந்து இல்லை. தாமரை எப்படி போனா, பஸ்ல போனா, நடந்து போனா, இல்ல எப்படி போனா அப்படின்ற மாதிரி ஒரு வினாவை வந்து நம்ம இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா. மீதி 3 வினாவுமே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். தாமரை எங்கு சென்றாள், தாமரையுடன் சென்றது யார், தாமரை எப்பொழுது சென்றாள், இது 3த்துக்குமே இதுல வந்து ஆன்சர் இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா தாமரை எப்படி சென்றாள் அப்படின்றத வந்து இந்த சென்டென்ஸ் வந்து அமைக்க முடியாது. இந்த சென்டென்ஸை வச்சு தாமரை எப்படி சென்றாள் அப்படின்னு ஒரு வினாவை வந்து அமைக்க முடியாது சரிங்களா. அதனால இது வந்து பொருத்தமற்ற வினாச்சொல் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடர் சரிங்களா. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி சரிங்களா. இது புரியுதா? சரிங்க. அடுத்தது 50th கொஸ்டின், காடு கூட்டல் 6 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காடு கூட்டல் 6 சேர்த்து எழுதுனா என்னங்க வரும்? காட்டாறு. காடு கூட்டல் 6, காடு கூட்டல் 6. இப்ப இங்க என்ன வரும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி ஊ வந்து போயிரும். இட்டு கூட்டல் ஊன்னு இருக்கிறதுல வந்துட்டு ஊ வந்து போயிரும். அப்ப காட் கூட்டல் 6 அப்படின்னு வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தன்னோற்று இரட்டல், அதாவது இந்த இட்டு வந்து இரட்டிக்கும் போது காட் கூட்டல் இட்டு அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் இர்ரா வந்து மாறும். அப்போ வந்து இங்க வந்துட்டு காட் கூட்டல் 6 இருக்கா. அடுத்தது தன்னோற்று இரட்டல் அப்படின்ற மாதிரி இன்னொரு இட்டு வரும், 6 அப்படின்ற மாதிரி வந்து வரும். இப்போ இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து தாவா வந்து மாறிடும். அப்போ கா இட் தாரு அப்படின்ற வந்து வரும் சரிங்களா. இப்போ காடு கூட்டல் 6 சேர்த்து எழுதுனா என்ன வரும்? காட்டாறு அப்படின்னு வந்து வரும் சரிங்களா. இதுக்கு தான் வந்து இந்த பிரித்து எழுத சேர்த்து எழுதுல புணர்ச்சி விதிகள் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. நமக்கு புணர்ச்சி விதிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எப்படி பிரியும், எப்படி சேரும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா. சரி, அடுத்தது, சரியான வினாச்சொல் எது? மனப்பாட செய்யுளை படித்தாயா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட மனப்பாட செய்யுளை படித்தாயா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த மனப்பாட செய்யுள் என்னது? சாருக்கு வந்து தெரியும், டீச்சருக்கு வந்து தெரியும். அந்த பையன் வந்து படிச்சுட்டு வந்துட்டானா அப்படின்னு வந்து கேட்குறாரு சரிங்களா. அப்போ அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சதையே தான் அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாரு சரிங்களா. அப்போ அவருக்கு அறிந்ததை ஒன்றை வந்து கேட்குறது அறிவினா சரிங்களா. ஒருத்தர் தெரியாத ஒன்றை கேட்குறது அறியாவினா, அறிந்த ஒன்றை கேட்குறது அறிவினா சரிங்களா. சரியான வினாச்சொல் இதுதான். மனப்பாட செய்யுளை படித்தாயா அப்படின்னு நீங்க வந்து என்ன வரும்? அறிவினா. அவருக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து அவன் படிச்சானா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்ப அவருக்கு அந்த மனப்பாட செயல் தெரியும், அப்ப அறிந்த ஒன்றை தான் வந்து அவர் கேட்கிறார், படித்தாயா அப்படின்னு. அப்ப அறிவினா சரிங்களா. ஆப்ஷன் சி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அது, இது, எது, இதுலலாம் வந்துட்டு என்னது? வல்லினம் மிகாது அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். அது, இது, அவை, இவையிலலாம் வந்து வல்லினம் மிகாது. அப்ப இதுல எல்லாத்துலயுமே வந்து வல்லினம் போட்டிருக்காங்க. அது கூட்டல் கூடை, அது கூடை, இது கூட்டல் சட்டி, இது சட்டி, இது கூட்டல் பாடம், இது பாடம் அப்படின்னு வந்து இருக்கு. அப்ப அது கூட்டல் தோணி, இங்க வல்லினம் மிகல. அப்ப இதுதான் வந்து சரியானது. இதுலலாம் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. அது, இது, எதுக்கெல்லாம் வந்து பின்னாடியே வல்லினம் மிகாது சரிங்களா.
அந்த இதுபடி இங்கே எது சரி, அது கூட்டல் தோணி, அது தோணி, அதுதான் வந்துட்டு சரி. சரிங்களா? சரி, அடுத்தது 53. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நாங்கள் நூலகத்திற்கு சென்றேன். நாங்கள் அப்படின்றது பன்மை, சென்றேன் அப்படின்றது ஒருமை, அப்போ இது தப்பு. நான் நூலகத்திற்கு சென்றோம். நான் அப்படின்றது ஒருமை, சென்றோம் அப்படின்றது பன்மை, இது தப்பு. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம், இதுவும் பன்மை, இதுவும் பன்மை, அப்போ இது சரியானது. அப்போ ஆப்ஷன் சி இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த 54. இப்போ சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எப்படி அப்படியா வரும்? இல்லை. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை ஏன் அப்படின்னு வரும்? இல்லை. நம்மளே ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமையாக இருக்கா, நிறைவாக இருக்கா அப்படின்னு வந்து படித்து பார்த்து இதில் வந்து ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை அப்படின்னு தான் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து சரி. எவை அப்படின்றது இதுதான் வந்து சரி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவர்கள் சான்றோர்கள் அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அல்ல அப்படின்றது எதுக்கு வரும்? அஃறிணை பன்மைக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அஃறிணை பன்மைக்கு தான் வந்து அல்ல வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். அடுத்தது சான்றோர்கள் அன்று, அன்று அப்படின்றது அஃறிணை ஒருமைக்கு வரும்னு வந்து சொன்னேன். இங்கே அவர்கள் சான்றோர்கள் அப்படின்றது அஃறிணையாங்க? இல்லை, உயர்த்திணை. அதாவது மனுஷங்களை சொல்றத வந்து உயர்த்திணை. அப்போ இதெல்லாம் அஃறிணைக்கு வருது. அப்போ இது ரெண்டுமே வந்து தப்பு. அடுத்தது அவர்கள் சான்றோர்கள் அல்லர், அப்போ இது சரி. சரிங்களா? அல்லர் அப்படின்றது உயர்த்திணை பன்மைக்கு வந்து வரும், உயர்த்திணை பன்மைக்கு வந்து வரும். அப்போ உயர்த்திணை தான் சான்றோர்கள், பன்மைனாலும் வந்து சான்றோர்கள் தான். இப்போ உயர்த்திணை பன்மைக்கு அல்லர் தான் வரும். சரிங்களா? அடுத்தது அவர்கள் சான்றோர்கள் அல்லன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன பார்த்தோம்? அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அல்லன் அப்படின்றது எதுக்கு வரும்? உயர்த்திணை ஒருமைக்கு வரும். சரிங்களா? அல்லன் அப்படின்றது உயர்த்திணை ஒருமைக்கு வரும், உயர்த்திணை ஒருமைக்கு வரும். சரிங்களா? அப்போ இங்கே சான்றோர்கள் அப்படின்றது உயர்த்திணை பன்மை. உயர்த்திணை பன்மைனா அல்லர், உயர்த்திணை ஒருமைக்கு வந்துச்சுன்னா தான் அல்லன்னு வரணும். சரிங்களா? ஆனால் இங்கே உயர்த்திணை பன்மை தான் கொடுத்துருக்காங்க சான்றோர்கள் அப்படின்னு. அப்போ இதுவும் வந்து தவறானது தான். அப்போ எது சரி? ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? இது புரியுதுங்களா? சரிங்க. அடுத்தது 56. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவை இங்கே உள்ளது. அவை அப்படின்னா பன்மை, உள்ளது அப்படின்னா ஒருமை, அப்போ இது தப்பு. அவை இங்கே உள்ளன, அவைன்றது பன்மை, உள்ளன அப்படின்றது பன்மை, அப்போ இது சரி. அடுத்தது அது இங்கே உள்ளன, அது அப்படின்றது ஒருமை, உள்ளன அப்படின்றது பன்மை, அப்போ இது தவறானது. அது இங்கே உள்ளவை, அது ஒருமை, உள்ளவை பன்மை. சரிங்களா? அப்போ இது வந்து தப்பு. அப்போ எது சரியானது? அவை இங்கே உள்ளன, அவையும் பன்மை, உள்ளனவும் வந்து பன்மை, அப்போ அவை இங்கே உள்ளன. அப்போ அதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 57. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதுதான் சரியானது. சரிங்களா? இப்போ நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனதுன்னா வரும்? இல்லை, நெல்லையப்பர் கோவில் கற்களால் ஆனது. அது வந்து ஒரு செய்தி தொடர் மாதிரி இருக்கு, ஆனால் அந்த வினாக்குறி வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது நெல்லையப்பர் கோவில் பெருஞ்சுவர் கோவிலில் பெருஞ்சுவர் உள்ளது. இதுவும் ஒரு செய்தி வாக்கியம் தான். சரிங்களா? அப்போ இங்கே எது சரியான ஆன்சரு? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்றது தான் சரியான ஒரு வினா வாக்கியமாக வந்து இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது 58. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? முத்துச்சுடர், முத்துச்சுடர். சரிங்களா? இப்போ இங்கேயும் வந்துட்டு அந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படின்லாம் வந்து படிப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே இச்சு வந்து இச் அப்படின்ற வல்லினம் வந்து மிகும், முத்துச்சுடர் அப்படின்னு சேர்த்து எழுதும்போது இதுதான் வந்து கிடைக்கும், டி. அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? தமிழ் கூட்டல் எங்கள்னா தமிழ் எங்கள். இந்த இல்லு ஏவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? லேவா வந்து மாறிடும். லேவா மாறிச்சுன்னா தமிழ் எங்கள் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உன் வீடு எங்கே உள்ளன? உன் வீடு, வீடு அப்படின்றது ஒருமை, உள்ளன அப்படின்றது பன்மை, அப்போ இது தப்பு. உன் வீடுகள், வீடுகள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. எங்கே உள்ளன, அப்போ இதுவும் வந்து பன்மை, அப்போ இது சரி. உன் வீடுகள் எங்கே உள்ளது? இது வீடுகள் ஒருமை, உள்ளது அப்படின்றது வீடுகள் அப்படின்றது பன்மை, உள்ளது அப்படின்றது ஒருமை, அப்போ இதுவும் தப்பு. அப்போ எது தான் சரி? ஆப்ஷன் பி தான் சரி. உன் வீடுகள், வீடுகள் அப்படின்றது பன்மை, எங்கே உள்ளன, உள்ளன அப்படின்றதும் பன்மை, அப்போ பன்மை பன்மை, இது ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. சரிங்களா? ஆப்ஷன் பி.
அடுத்தது 61. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? புலி வந்ததால் எருதுகள் ஓடியது. புலின்றது 1 சரிங்களா. எருதுகள் ஓடியது, எருதுகள் அப்படின்றது பன்மை, ஆனால் ஓடியது என்னது? ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. புலி வந்தன எருதுகள் ஓடின. புலி அப்படின்றது வந்து ஒருமை, ஆனால் வந்தன அப்படின்னு பன்மையில் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது புலி வந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரி. எருதுகள் ஓடின, அப்போ இதுவும் சரி. புலி வந்தது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. எருதுகள் ஓடின, எருதுகள் பன்மை, ஓடினவும் பன்மை. அப்போ ஆப்ஷன் சி வந்து சரி. அடுத்தது புலி வந்ததும் எருதுகள் ஓடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எருதுகள் வந்து பன்மை, ஓடியது அப்படின்றது ஒருமை சரிங்களா. அப்போ இதுவும் வந்து தவறானது. இப்போ எதுதான் சரி? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. புலி வந்தது, எருதுகள் ஓடின. சரி, அடுத்தது நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது அன்று, இதுதான் வந்து சரியானது. முன்னாடி என்ன சொன்னோம்? அஃறிணை ஒருமைக்கு அன்று வரும். நூல் அப்படின்றது அஃறிணை, ஒரே ஒரு நூலை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அஃறிணை ஒருமைக்கு அன்று தான் வரும் சரிங்களா. அப்போ இது சரி. அடுத்தது நான் வாங்கிய நூல் இந்த நான் வாங்கிய இது நூல் அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ முன்னாடியே சொன்னோம், ஒரு நூல் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? அல்ல அப்படின்னு வந்து இது வந்து பன்மைக்கானது, அஃறிணை பன்மைக்கானது தான் வந்து அல்ல அப்படின்றது. அப்போ இது தப்பு. அடுத்தது நான் வாங்கியவை நூல் இது அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது? இதுலேயே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். வாங்கியவை அப்படின்னாலே வந்துட்டு நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். ஆனால் நூல்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியவை நூல் இது அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாங்கியவைனா என்ன வரும்? நூல்கள் அல்லது நூற்கள் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கணும் சரிங்களா. அப்போ இதுவும் வந்து தவறானது. அடுத்தது நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிய நூல்கள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வரணும்? இவை அல்ல அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கணும் சரிங்களா. இது அப்படின்றது ஒருமையை குறிக்கிறது, இவை அப்படின்னா தான் வந்து பன்மையை குறிக்கிறது சரிங்களா. அப்போ இதுவும் தவறானது தான். அப்போ எது சரி? நான் வாங்கிய நூல் இது அன்று, அதுதான் வந்து சரியானது சரிங்களா. நம்ம இந்த அல்ல, அன்று இதெல்லாம் வந்துட்டு நல்லா படிச்சு வச்சுக்கணும், முன்னாடியே சொன்னோம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக அதில் கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? இது ஒரு சரியான வினா தொடராக தான் இருக்கு. சரி, அறநெறி சாரம் அறிவுடையது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த வினாவுமே கேட்ட மாதிரி தெரியல, ஆனா வினா கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அறநெறி சாரம் அறிவுடையது அப்படின்னு வந்து ஒரு செய்தி தொடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அடுத்தது அறநெறி சாரம் விளக்கம் தருவது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை விளக்கம் தருவது எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா சரியா இருந்திருக்கலாம். ஆனா அறநெறி சாரம் விளக்கம் தருவது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானதுதான். அடுத்து அறநெறி சாரம் பொருள் அறிவது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானதுதான். நம்ம வினா கொஷின்ஸ் வந்து படிச்சு பார்க்கணும், எது வந்து சரியான வினாவா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தெரியும். ஒரு நிறைவுள்ள வாக்கியமா வந்து இருக்கணும், அப்பதான் அது வந்து சரியானது. இதுல எது சரியா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு இதுதான் ஒரு வினா வாக்கியமா சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கண்ணி என்பதன் விளக்கம் யாது அப்படின்னு வந்து வரும். கண்ணி என்பதன் விளக்கம் எவைனா வரும்? இல்லை. கண்ணி என்பதன் விளக்கம் எது அப்படின்னு வருமா? இல்லை. கண்ணி என்பதன் விளக்கம் யாவை அப்படின்னு வருமா? கிடையாது. அப்போ எதுதான் சரி? கண்ணி என்பதன் விளக்கம் யாது அப்படின்னு வந்து வரணும் சரிங்களா. நம்ம அந்த வாக்கியத்தை படித்து பார்க்கணும், அந்த வாக்கியத்துக்கு சூட்டபிளான ஒரு வார்த்தையை தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா. அப்போ கண்ணி என்பதன் விளக்கம் யாது அப்படின்றதான் வந்து சரி சரிங்களா. 64க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 65. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? தம் கூட்டல் உயிர் அப்படி சேர்த்து எழுதுனா தம் உயிர் அப்படின்னு வந்து வரணும் சரிங்களா. இப்போ இம்மு தா இம் அப்படின்னு வந்து வரும். திரும்ப வந்துட்டு இந்த இம் இரட்டிச்சு இங்கே உயிர் அப்படின்னு வந்து இருக்கும். அப்போ இந்த இம்மும் சேர்ந்து மூவா வந்து மாறி தம் உயிர் அப்படின்ற மாதிரி வந்து புணரும் சரிங்களா. தம் உயிர் அப்படின்ற மாதிரி வந்து புணரும் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. தம் கூட்டல் உயிரை சேர்த்து எழுதுனா தம் உயிர். சரி, அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார். பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? இதானே வந்து சரியா இருக்கு. பொய்கை ஆழ்வார் என்ன பாமாலை சூட்டுகிறார்னா வருது. பொய்கை ஆழ்வார் எவற்றை பாமாலை சூட்டுகிறார்னு வருமா? இல்லை. பொய்கை ஆழ்வார் எங்கு பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னு வந்து வராது. அப்ப பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்றதான் வந்து சரியான சூட்டபிளான ஒரு வார்த்தையா வந்து இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை
யார்னா வரும், பெண்ணுக்குரிய கடமை யார் அப்படின்னு வருமா? கிடையாது. பெண்ணுக்குரிய கடமை யாது அப்படின்னு வந்து வரலாம். பெண்ணுக்குரிய கடமை யாது அப்படின்ற மாதிரி வந்து வரலாம். அடுத்த பெண்ணுக்குரிய கடமை ஏன்னா வரும், பெண்ணுக்குரிய கடமை ஏன் அப்படின்னு ஒரு வினா வாக்கியம் வருமா? வராது. அடுத்தது பெண்ணுக்குரிய கடமை எப்படி அப்படின்னு வரும், இல்லை. அப்போ எது சரியானது? ஆப்ஷன் பி, பெண்ணுக்குரிய கடமை யாது அப்படின்றதான் வந்து சரியான சொல்லா வந்து இருக்கும். சரி, அடுத்தது பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? பொங்கல் அன்று, இந்த லாவும் இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா வந்து மாறிடும். இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாவா மாறி பொங்கல் அன்று அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? இந்த செயலை செய்தது மங்கையா அல்லது மணிமேகலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. நீயா அல்லது நீயா அப்படின்னு வந்து ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர். சரிங்களா? அப்ப நீயா அல்லது நீயா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை வந்து சந்தேகமா கேட்கறது ஐய வினா. சரிங்களா? இந்த செயலை செய்தது மங்கையா அல்லது மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? ஐய வினா வகை. சரிங்களா? ஐய வினா வகை தான் இங்க சரியானதா இருக்கும். அப்ப 69க்கு ஆப்ஷன் டி. சரிங்க. அடுத்த 70 வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ கடைக்கு போறியா அப்படின்னு வந்து கேட்கறது என்னது? அவனை கடைக்கு போக சொல்றது, கடைக்கு போக வேலை ஏவுறது அப்படின்னு வந்து சொன்னோம். அப்ப ஏவல் வினா தான் இங்க சரி. இந்த கொஸ்டினே 3 டைம் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்ப இது என்ன? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் சி, ஏவல் வினா. சரிங்களா? சரி. அடுத்தது 71 சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் சரியான கொஸ்டினா இருக்கு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அடுத்து ஆழ்வார்கள் 10 பேர் அப்படின்றத வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கு, வினா மாதிரி இல்லை. அப்ப இது தப்பு. ஆழ்வார்கள் தங்கும் இடம் எதுன்னு வந்து வந்திருக்கணும். அப்ப இதுவும் வந்து தப்பு. அடுத்து ஆழ்வார்கள் பாடிய பாடல் எந்தெந்த பாடலாம் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கணும். அப்போ இங்கேயும் வந்து தப்பானதாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்றது தான் சரியான வினா வாக்கியம். அப்போ 71க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்தது சேர்த்து எழுதுக. அடிக்கும் கூட்டல் அலை. இது சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா வந்து மாறிடும். அடிக்கும் அலை அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்து எழுதுனா கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் எவ்வகை வினா? இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. அப்ப ஆசிரியருக்கு அந்த கவிதைக்கான பொருள் தெரியும். அதாவது அறிந்த ஒன்றை கேட்பது என்ன வினா? அறிவினா. சரிங்களா? முன்னாடியே இதை பார்த்தோம். அறிந்த ஒன்றை கேட்பது அறிவினா. அப்ப கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது வந்து என்னது? அறிவினா. அறிந்த ஒன்றை கேட்கறது அறிவினா. அடுத்தது சேர்த்து எழுதுதல். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுதுதல். உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம். இந்த தூவும் ஏவும் இருக்குமா? இங்க தூள வந்துட்டு ஊ வந்து கெட்டு போயிடும். இத்து கூட்டல் ஊன்னு வந்து வரும். சரிங்களா? இதுல இந்த ஊ வந்து கெட்டுரும். அப்ப இத்து கூட்டல் ஏன்னு இருக்கும். அப்ப இத்து கூட்டல் ஏ தேவா வந்து மாறிடும். அப்ப உள்ளுவதெல்லாம் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்த மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுதுறதுக்கு வந்து இந்த இம்மும் ஈவும் சேர்ந்து மீயா வந்து மாறிடும். மானம் இல்லா அப்படின்ற மாதிரி வந்து மாறிடும். அப்ப ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். அடுத்தது கலைச்சொற்கள். இப்ப கலைச்சொற்கள் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? அப்ரகேடப்ரா அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ரகேடப்ரா கலைச்சொல் அறிக. அப்ரகேடப்ரானா என்னன்னா மறைமொழி. சரிங்களா? மறைமொழி அப்படின்னா வந்து அப்ரகேடப்ரா. சரிங்களா? சரி, திராவிடியன் லாங்குவேஜ்னா வந்து திராவிட மொழி வரும். மாற்று மொழினா வந்து ஆல்டர்னேட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ அப்ரகேடப்ரா அப்படின்னா வந்துட்டு மறைமொழி, அதுதான் வந்து சரியானது. சரிங்களா? அப்ரகேடப்ரானா மறைமொழி. சரிங்க. அடுத்தது 77 அகாடமி அப்படின்னா வந்துட்டு அகாடமி அப்படின்னா வந்துட்டு என்னது? கலைக்கழகம். சரிங்களா? இப்போ கல்விக்குழுனா எஜுகேஷன் கமிட்டி. கல்விக்குழுனா எஜுகேஷன் கமிட்டி. கல்விக்குழுனா எஜுகேஷன் கமிட்டினா தான் வந்து கல்விக்குழு. சரிங்களா? அடுத்தது பல்கலைக்கழக குழுனா என்னங்க? யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகம்னா வந்து யூனிவர்சிட்டி. அப்போ யூனிவர்சிட்டி கமிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி கமிட்டி அப்படின்னா தான் வந்து பல்கலைக்கழக குழு. அடுத்தது கலைக்கழகம்னா தான் அகாடமி. இது கேட்பாங்கங்க. அகாடமி அப்படின்னா கலைக்கழகம். கலைக்கழகம் அப்படின்றது தான் அகாடமி. பண்பாட்டு கழகம்னா என்னங்க? பண்பாட்டு கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி
அல்லது கல்ச்சுரல் சென்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கல்ச்சுரல் பண்பாடு. சரிங்களா? அப்போ இங்கே அகாடமிக் என்ன பொருள்? கலைக்கழகம் அப்படின்றது தான் வந்துட்டு அகாடமிக்கான பொருள். அடுத்த கலைச்சொல்லை அறிக. அக்ரோலஜி. அக்ரோலஜினா ஒட்டுண்ணியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அக்ரோலஜி அப்படின்னா வந்து ஒட்டுண்ணியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒட்டுண்ணினா இன்னொரு ஒரு உயிரினத்து மேலே ஒட்டிட்டு வாழ்கிறது தான் வந்து ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அக்ரோலஜினா ஒட்டுண்ணியல். இதுதான் வந்து சரி. இப்போ இதுவே வந்து பூச்சிக்கொல்லினா என்னங்க வரும்? பூச்சிக்கொல்லினா இன்செக்டிசைடு. இன்செக்ட்னா பூச்சி. அப்போ இன்செக்டிசைடு. இன்செக்டிசைட்னா தான் வந்து பூச்சிக்கொல்லி. இன்செக்டிசைடு அப்படின்னா வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? இன்செக்டிசைடு. அதுக்கப்புறம் பூஞ்சை அப்படின்னா என்னதுங்க? பூஞ்சை அப்படின்னா வந்து ஃபங்கை அல்லது மையாலஜி. மையாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சை அப்படின்னா வந்து ஃபங்கை அல்லது பூஞ்சைகள் பற்றிய படிப்பிற்கு மைக்காலஜி அப்படின்னு வந்து பேர். மைக்காலஜி. அடுத்தது நுண்ணுயிரியல் அப்படின்னா வந்து மைக்ரோபயாலஜி. சரிங்களா? மைக்ரோபயாலஜினா தான் வந்து நுண்ணுயிரியல். மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜினா நுண்ணுயிரியல். அப்போ இங்கே இருக்கிற அக்ரோலஜிக்கு என்ன மீனிங்? ஒட்டுண்ணியல். அக்ரோலஜி அப்படின்றதுக்கு ஒட்டுண்ணியல் தான் வந்து மீனிங். அடுத்த அப்சால்வர் அப்படின்னா வந்துட்டு விடுவிப்பவர். அப்சால்வர் அப்படின்னா வந்துட்டு விடுவிப்பவர் அப்படின்னு வந்து பொருள். சரிங்களா? அப்சால்வர் அப்படின்னா வந்து விடுவிப்பவர். இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். இப்போ பாதுகாப்பவர் என்ன வரும்? ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பாதுகாப்பவர் அப்படின்னா வந்து ப்ரொடெக்டர். இதுவே அடுத்தது வந்துட்டு ஈர்ப்பவர் அப்படின்னா வந்துட்டு அட்ராக்டர். அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ அட்ராக்டர் அப்படின்னா வந்துட்டு ஈர்ப்பவர் அப்படின்னு வந்து பொருள். சரிங்களா? இப்போ அப்சால்வருக்கு என்ன பொருள்? அப்சால்வர் அப்படின்னா வந்து விடுவிப்பவர். இதுதான் வந்து சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அப்சால்வர்னா விடுவிப்பவர். அடுத்த அபாலிஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபாலிஷ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒழிச்சு கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அபாலிஷ் பண்ணுறாங்க. சதி அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அபாலிஷர் அப்படின்றது வந்து ஒழிப்பவர். இந்த லீ வரும். சரிங்களா? இந்த ஒளி அப்படின்னு வந்துட்டு சவுண்டை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வந்து ஒழிப்பவர். சரிங்களா? சவுண்டை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒழிப்பவர் அப்படின்ற மாதிரி வரும். அபாலிஷர்னா ஒழிச்சு கட்டுதல். சரிங்களா? அதை இல்லாமல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒழிப்பவர். அடுத்தது இந்த ஒளினா வந்துட்டு என்னதுங்க? இந்த ஒழிப்பவர்னா ஒழித்து வைத்தல். ஒழிப்பவர் ஒன்றை ஒழித்து வைத்தல். அதாவது ஹைடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கல்ல. ஹைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ ஹைட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒழிப்பவர் வரும். இந்த அழிப்பவர் அப்படின்னா டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நாசம் பண்ணுறது டெஸ்ட்ராயர் அப்படின்னா இந்த அழிப்பவர் வந்து வரும். சரிங்களா? இந்த ஒழிப்பவர் அப்படின்னா அபாலிஷர். இப்போ இந்த அபாலிஷருக்கு என்னங்க மீனிங்? இந்த ஒழிப்பவர். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. சரி, அடுத்தது பேட்டரி அப்படின்றதுக்கு கலைச்சொல். பேட்டரி அப்படின்னாலே என்னதுங்க? மின்கலம். சரிங்களா? மின்கலம் தான் வந்து பேட்டரி. இப்போ இதுவே வந்து லோ வோல்டேஜ் பேட்டரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குறைவழுத்த மின்கலம் அப்படின்னு சொல்லலாம். ஹை வோல்டேஜ் பேட்டரினா உயர்வழுத்த மின்கலம்னு சொல்லலாம். இதுவே வந்து ப்ரெஷர் பேட்டரி அப்படின்னா வந்து அழுத்த மின்கலம்னு வந்து சொல்லலாம். சாதாரண மின்கலம்னா ஒரு நார்மல் ஆர்டினரி பேட்டரி அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த பேட்டரிக்கு என்னங்க மீனிங்? மின்கலம் தான். சரிங்களா? ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆன்சரில் குறைவழுத்த மின்கலம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் நார்மலாகவே பேட்டரினா என்னது? மின்கலம் தான். ஓகேவா? ஒருவேளை ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம உயர்வழுத்த அல்லது குறைவழுத்த மின்கலம் அப்படின்னு பிரித்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன மீனிங்? பேட்டரிக்கு மின்கலம் தான். அந்த ஆன்சர் இல்லை. ஆனால் ஆன்சர் கீழே குறைவழுத்த மின்கலம்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது கலைச்சொல் தருக. என்னது? ஆப்பிஸ் மெலிஃபிகா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக்லேயே இருக்கும். ஆப்பிஸ் மெலிஃபிகா அப்படின்னா வீட்டு தேனா. சரிங்களா? ஆப்பிஸ் மெலிஃபிகா அப்படின்னா வந்து வீட்டு தேன். சரிங்களா? இப்போ இதுவே வந்துட்டு கொம்பு தேனா என்னதுன்னா வந்து ஆப்பிஸ் ஃப்ளோரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்பிஸ் ஃப்ளோரியா அப்படின்னா வந்துட்டு கொம்பு தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மலை தேனா என்னது? ஆப்பிஸ் டொர்சாட்டா அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? ஆப்பிஸ் டொர்சாட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வீட்டு தேன்னா ஆப்பிஸ் மெலிஃபிகா அப்படின்றது தான் வந்துட்டு வீட்டு தேன். கொம்பு தேன்னா ஆப்பிஸ் ஃப்ளோரியா. இதுவே மலை தேன்னா ஆப்பிஸ் டொர்சாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி தேன்னா என்னங்க? குயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா?
ராணி தேனீக்கு வேறு பேர் வரும். சரிங்களா? சரி, அடுத்தது கலைச்சொல் தருக. ஆல்கே அப்படின்னா என்னதுங்க? ஆல்கேனா ஒரு கடற்பாசி. சரிங்களா? ஆல்கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆல்கே அப்படின்னு இங்கிலீஷில் வந்து ஆல்கே அப்படின்னா வந்துட்டு கடற்பாசி. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? கடற்பாசி தான் சரி. ஒட்டுண்ணிக்கு நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம். ஒட்டுண்ணிக்கு என்ன பார்த்தோம்? ஒட்டுண்ணிக்கு வந்துட்டு அக்ரோலஜி அப்படின்னு வந்து பார்த்தோமா? அக்ரோலஜி அப்படின்னா வந்து ஒட்டுண்ணி பார்த்தோம். கடற்பாசினா ஆல்கே. இதுவே வந்து பவளத்துக்கு என்னன்னா வந்துட்டு கோரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடல் பவளம்னா சீ கோரல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கடல் பவளம்னா என்னங்க? சீ கோரல். கோரல்னா தான் வந்து பவளம். இதுவே பவளப்பாறைனா வந்து கோரல் ரீஃப். கோரல் ரீஃப். சரிங்களா? இப்போ இங்கே ஆல்கேக்கு கடற்பாசி தான் சரியான விடை. கடல் பவளம்னா சீ கோரல், பவளப்பாறைனா கோரல் ரீஃப். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது 84 ஆக்ஸ் வெர்ப். ஆக்ஸ் வெர்ப் அப்படின்றதுக்கான கலைச்சொல் என்னன்னா வந்து துணை வினை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? துணை வினை தான் வந்து ஆக்ஸ் வெர்ப், அதாவது ஒரு அடிஷ்னலான வெர்பு. சரிங்களா? இப்போ நேர்வினைனா வந்து டைரக்ட் வெர்பு அல்லது பாசிட்டிவ் வெர்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதிர்வினைனா இன்டைரக்ட் வெர்பு அல்லது நெகட்டிவ் வெர்பு அப்படின்ற மாதிரி எதிர்வினைன்னு சொல்லுவாங்க. வினைனா நார்மலாக வெர்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆக்ஸ் வெர்புனா என்னன்னா துணை வினை. இதுதான் வந்து சரியானது. துணை வினை அப்படின்னு வந்து நம்ம புக்கிலே வந்து இருக்கும். துணை வினைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மதுரைக்கு போனேன் அப்படின்னு ஒன்று, போய் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் இருந்தேன் இரு அப்படின்றது ஒரு துணை வினை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க துணை வினைனா என்னன்னு. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழாக்கம் தான் இப்போ வந்து பார்க்குறோம். ஆக்ஸ் வெர்புனா தமிழில் துணை வினை அப்படின்னு பேர். அடுத்தது ஆக்டிவ் ஸ்டேட். ஆக்டிவ் ஸ்டேட்னா என்னங்க? இயங்கு நிலை. ஆக்டிவ்னா இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது அழுத்த நிலைனா ப்ரெஷர் ஸ்டேட்டு, வெப்பநிலைனா டெம்பரேச்சர் ஸ்டேட்டு, குறைந்த அழுத்த நிலைனா வந்துட்டு லோ ப்ரெஷர் ஸ்டேட்டு. சரிங்களா? அப்போ இங்கே ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு என்னது? இயங்கு நிலை. இதுதான் வந்து சரியான விடை. 85க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது எம் உயிர் என்பதை பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? எம் உயிர் முன்னாடியே வந்து பார்த்தோம். தம் உயிர், தம் கூட்டல் உயிர் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதே மாதிரி தாங்க எம் உயிர். எம் உயிரை பிரித்து எழுதுனா என்ன வரும்? எம் கூட்டல் உயிர். இதுதான் வந்து சரியான விடை. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அடுத்த 87 நின்ற ஒன்றே என்பது எவ்வாறு பிரியும்? நின்ற கூட்டல் ஒன்றே இப்படிதான் வந்து பிரியும். நின்ற ஒன்றே. அப்போ ஆப்ஷன் டி இதுதான் வந்து சரியானது. அப்போ 87க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது வந்து கருத்ததனுள் என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? கருத்ததனுள் அப்படின்னா வந்து கருத்து கூட்டல் அதனுள். நம்ம பிரித்து எழுதும் போதே வந்து தெரியும். கருத்து கூட்டல் அதனுள். இதை திரும்ப சேர்க்கும் போது என்ன வரும்? அந்த ஊ வந்து போயிடும். ஊ வந்து போனதுக்கப்புறம் இத்து கூட்டல் ஆவா வந்து இருக்கும். அப்போ இது வந்து தாவா வந்து மாறி கருத்ததனுள் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ பிரிக்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை பிரித்தா கருத்து கூட்டல் அதனுள் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. 88க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது களிற்று யானை என்பதனை பிரித்து எழுதுறாங்க. களிற்று யானை அப்படின்றத பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்கும்னா வந்து களிற்று கூட்டல் யானை அல்லது களிறு கூட்டல் யானை. இது ரெண்டுமே வந்து வரலாம். களிற்று கூட்டல் யானை அல்லது களிறு கூட்டல் யானை அப்படின்ற மாதிரி வந்து இது ரெண்டுமே வந்து வரலாம். நமக்கு ஆன்சரில் களிறு கூட்டல் யானை தான் கொடுத்துருக்காங்க. இந்த களிற்று கூட்டல் யானை கொடுக்கல. சரிங்களா? அப்போ நமக்கு என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பிரிக்கலாங்க. களிற்று யானை அப்படின்றத களிற்று கூட்டல் யானை அல்லது களிறு கூட்டல் யானை அப்படின்னு வந்து பிரிக்கலாம். நமக்கு ஆன்சரில் களிறு கூட்டல் யானை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ களிற்று யானை பிரித்தா களிறு கூட்டல் யானை ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. மேபி இது கொடுத்துருந்தாங்கன்னா இது சரியானது அப்படின்ற மாதிரி வந்து போடுற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது திரைக்கவுட் பயனில் என்பது எவ்வாறு பிரியும்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு ரெண்டு இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஏவும் சரியாக தான் இருக்கும், ஆப்ஷன் சியும் சரியாக தான் இருக்கும். திரை கூட்டல் கவுள் கூட்டல் பயனில் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். திரைக்கவுள் கூட்டல் பயனில் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அது ரெண்டுமே வந்து சரியானது தான் வந்து இருக்கும். ஆனால் நமக்கு டிஎன்பிசியில் திரைக்கவுள் கூட்டல் பயனில் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஆன்சர் கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருவேளை நமக்கு திரை கவுள் கூட்டல் பயனில் அப்படின்றது இல்லைன்னா திரை கூட்டல் கவுள் கூட்டல் பயனில் அப்படின்றது வந்து சரியானதாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 90க்கு ஆப்ஷன் சி. சரி, அடுத்தது முன்னன்று என்னவாக பிரியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முன்னன்று அப்படின்றது என்னவா பிரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே
முள் கூட்டல் நன்று, இதுதான் வந்து சரியானது. முள் கூட்டல் நன்று. சரிங்களா? இப்போ முள் கூட்டல் நன்று இதை வந்துட்டு இப்போ சேர்த்து எழுதணும்னா வந்து என்ன வரும்னா, இப்போ நலமுன் தனக்கல் அப்படின்னு ஒரு விதி இருக்கும். நலமுன் தனக்கல்ன நலமுன் தனக்கல் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ இங்கே லாக்கு பதிலாக என்ன வரும்? லாக்கு பதிலாக இந்த நா வந்து வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்ன வரும்னா, இந்த லகரம் வந்துட்டு இந்த லகரம் வந்து இந்த நகரமாகவும் அதுக்கப்புறம் இந்த நகரமானது திரும்ப வந்து நகரமாக வந்து மாறும். சரிங்களா? மாறி முன்னன்று அப்படின்னு வந்து பிரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நலமுன்னும் தனக்கல் அப்படின்னு ஒரு விதி இருக்கும். சரிங்களா? அந்த விதிப்படி லகரத்துக்கு பின்னாடி இந்த நகரம் வருதுல, இந்த லகரத்துக்கு முன்னாடி இந்த நகரம் வரும்போது இந்த லகரம் எப்படி மாறும்னா, இந்த லகரம் வந்துட்டு நாவா வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ முள் கூட்டல் நன்று அப்படின்னு வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ நலமுன்னும் தனக்கல் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சரியா? நலமுன்னும் தனக்கல் அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்குது. நலமுன்னும் தனக்கல் அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்குது. சரிங்களா? இந்த விதிப்படி இந்த லகரம் இருக்குல்ல, இந்த லகரத்துக்கு முன்னாடி இந்த நகரம் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இந்த நகரத்துக்கு முன்னாடி இந்த நகரம் வந்திருக்கு. அப்போ இந்த லகரம் என்னவா மாறும்னா, இந்த 3 சுழி நாவா வந்து மாறும். சரிங்களா? அப்போ மு இன் இந்த 3 சுழி இந்த லகரம் வந்துட்டு இந்த நகரமாக வந்து மாறும். சரிங்களா? இப்போ இந்த நகரமாக மாறிடுச்சா? அடுத்தது இந்த நகரம் இருக்குல்ல, இந்த நகரம் வந்துட்டு என்னவா மாறும்னா ப்ளஸ் இந்த நாவா வந்து மாறிடும். இந்த நா வந்துட்டு இந்த நாவா வந்து மாறிடும். சரியா? இந்த நாவா மாறி இன்று அப்படின்னு இருக்கா. அப்போ இது அப்படியே சேர்த்து எழுதுனா முன்னன்று அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இது நலமுன் தனக்கல் அப்படின்ற விதிப்படி இந்த லகரம் வந்துட்டு இந்த நாவா வந்து மாறிடும், இந்த இன்னா வந்து மாறிடும். அதுவே இந்த நா வந்துட்டு இந்த நாவா 3 சுழி நாவா வந்து மாறிடும். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா முன்னன்று அப்படின்னு வந்து வந்துடும். சரிங்களா? அப்போ முன்னன்று பிரிச்சா என்ன வரும்? முள் கூட்டல் நன்று இப்படின்னு வந்து வரும். சரிங்களா? இதுதான் வந்து சரியானது. சரி, அடுத்தது கோட்டுகிர் என்பதை பிரித்து எழுதுக. கோட்டுகிரை பிரித்து எழுதுனா என்னங்க வரும்? கோடு கூட்டல் உகிர் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? கோடு கூட்டல் உகிர். நீங்கள் வந்துட்டு கோட்டு கூட்டல் உகிர் அப்படின்னு வந்து போட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த கோடு கூட்டல் உகிரை அதுக்கப்புறம் சேர்த்து புணர்ச்சி விதிகள் படி சேர்த்து எழுதும்போது தான் வந்து கோட்டுகிர் அப்படின்னு வந்து பிரித்து வரும். சரிங்களா? அப்போ இந்த கோட்டுகிரை பிரிக்கும் போது கோடு கூட்டல் உகிர்னு தான் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கும் வந்து புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம புணர்ச்சி விதிகள் படி வந்து பார்த்தோம்னா நமக்கு சரியாக வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கோடு கூட்டல் உகிரை சேர்க்கும் போது கோட்டுகிர் அப்படின்னு வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ நமக்கு புணர்ச்சி விதிகள் ரொம்ப முக்கியம். பிரித்தெழுதுகளையோ இல்லை சேர்த்தெழுதுகளையோ புணர்ச்சி விதிகள் ரொம்ப முக்கியம். அப்போ அதுபடி தான் பிரியும், அதுபடி தான் வந்து ஒன்றா சேர்ந்து புணரும். சரிங்களா? அதுபடி பார்க்கும்போது இந்த கோட்டுகிரை பிரித்து எழுதும்போது கோடு கூட்டல் உகிர் இதுதான் வந்து சரியான விடை. சரி, அடுத்தது நான்மணி மாலை என்பது எப்படி பிரியும்? 4 கூட்டல் மணி மாலை அப்படின்னு வந்து பிரியும். சரிங்களா? 4 கூட்டல் மணி மாலை அப்படின்னு வந்து பிரியும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரி, அடுத்தது சரியான ஒன்றை தேர்ந்தெடு. நூல் கூட்டல் அங்கம் அப்படின்னா என்ன வரும்? நூலங்கம் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? அங்கே நூலகம்னு வந்து வந்திருக்கு. அடுத்த பண் கூட்டல் அழகுனா வந்து பண்ணழகு அப்படின்னு வந்து வருது. இது சரி. அடுத்த பசு கூட்டல் இன்றி அப்படின்னு வந்து இருக்கு அங்கே, ஆனால் இங்கே பசி இன்றின்னு வந்து வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து தப்பு. அடுத்தது செம் கூட்டல் பயிர் அப்படின்னா செம்பயிர்னா வரும். செம்மை கூட்டல் பயிர்னா தான் செம்பயிர் அப்படின்னு வந்து வரும். அப்போ இதுவும் தவறானது. அப்போ எது சரி? பண் கூட்டல் அழகுனா பண்ணழகு, இதுதான் வந்து சரி. 94க்கு ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்தது அலன் கூட்டல் குடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. அலன் கூட்டல் குடம் அப்படின்னா வந்துட்டு அழக்குடம் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சரிங்களா? அலன் கூட்டல் குடம் அழக்குடம் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? இதில் இறுதியில் இருக்க இந்த நா வந்து கெட்டுரும், இந்த இன்னு வந்து கெட்டுரும். சரியா? மறைந்து இந்த குடம்னு வருதா, அப்போ வல்லினம் வருது. அப்போ வல்லினத்திற்கு அந்த இணையான அந்த இக்கு வந்து வந்துடும். சரிங்களா? அப்போ அழக்குடம் அப்படின்னு வந்து சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அப்போ 95க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது வந்து அகம் கூட்டல் செவி. அகம் கூட்டல் செவியை சேர்த்து எழுதுனா 1 அகஞ்செவி அப்படின்னு வந்து வரணும். அகஞ்செவி.
அல்லது அஞ்செவி அப்படின்ற மாதிரி வந்து வரணும். சரிங்களா, அஞ்செவி அப்படின்னு வந்து வரணும். இங்கே கொடுத்துருக்காங்களா வேறு ஏதாவது? இங்கே அஞ்செவி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. அகம் கூட்டல் செவினா அஞ்செவி அல்லது அகஞ்செவி அப்படின்னு வந்து வரணும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி 96க்கு. அடுத்தது 97. சில வினாக்கள் சொல்லின் முதலில் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சரி, சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்து சரியானது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏ யா இதெல்லாம் முன்னாடி வரும், ஆ ஓலாம் இதெல்லாம் பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சரிங்களா, அப்போ இது ரெண்டுமே சரியானது. அப்போ ஆப்ஷன் ஏ 97க்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அடுத்தது மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் என்ன வரும்னு பார்த்தோம்? ஆவும் ஓவும் மொழியின் இறுதியில் வரும். ஏவும் யாவும் மொழியின் முதலில் வரும். ஏ அப்படின்றது முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்போ இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ ஓ. அப்போ இது ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு வந்து முன்னாடியே பார்த்தோம். இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு வந்து ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கறது என்ன வினா? அறிவினா. அவருக்கு அறிஞ்ச ஒன்றை வந்து கேட்கறது தான் அறிவினா. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்தது 4 கூட்டல் பால் அப்படின்றத சேர்த்து எழுதுனா நாற்பால் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா, 4 கூட்டல் பால் அப்படின்னா நாற்பால். சரியா, இதுவும் புணர்ச்சி விதிகள் படி தான் வந்து வந்திருக்கும். நீங்கள் புணர்ச்சி விதிகளை வந்து ஓரளவு படித்து வச்சுக்கோங்க, எப்படி பிரியும் எப்படி சேரணும். அப்போ 4 கூட்டல் பால்னா நாற்பால். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, இப்போ தமிழுக்கான 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். சரியா, அடுத்தது ஜிஎஸ்ல 75 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.